This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSVVM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே சுவையாக நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்தை வச்சு எவ்வளோ அழகாக கேக் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கேக் வந்து ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா சலடையில் சளிச்சு எடுத்துக்கிடுவோம். தூசி ஈசி எதுவும் இருக்கக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது கூட ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 2 சாக்லேட், 10 ரூபா சாக்லேட் வந்து நொறுக்கி போட்டு அதையும் நல்லா மிக்சியில் அடித்து அதையும் இதோட சேர்த்துருக்கேன். நல்லா சளிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த மாவு ரெண்டையுமே சர்க்கரையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் பால் சேர்த்துருக்கேன். 1 கப் மாவுக்கு 1 கப் பால், பச்சை பால் தான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா, அது கூட ஒரு 1/2 கப் வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். ஒரு சைடாகவே கலந்து விடணும். நம்ம 2 சைடாக மாற்றி மாற்றி கலக்கக்கூடாது. மிக்ஸ் வச்சு கலக்கும்போது 1 சைடாகவே கலக்கிக்கோங்க. அப்படி இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக கலக்கிக்கோங்க. இப்போ மாவு கட்டிக்கிட்டு எல்லாம் இல்லாமல் நல்லா அழகாக மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடுவோம். இதில் எந்த கட்டி இல்லாமல் வரணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி மாவு வந்து நம்ம கலக்கும்போது இது மெயின், இது எப்படி 1 சைடாகவே கலக்கணும். நம்ம ரிவர்ஸில் கலக்கக்கூடாது. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். டம்ளரில் ஈரெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிடுவோம். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் கலந்துக்கிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லா டம்ளர்லேயும் நம்ம நெய் அப்ளை பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எல்லா பக்கமும் அந்த மாவு படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். அது நல்லா ஒட்டி இருக்கணும் மாவு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்படி சுற்றி விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, மாவு சிந்துது அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கையை வச்சு மேலே அடிக்கும்போது அந்த மாவு நல்லா மேலே எலும்பி வரும். அப்படி வரும்போது அதுவே எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கிடும். நம்மளுக்கு மாவும் சிந்தாது, வேலையும் ஈஸியாக முடியும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ கலந்து வச்சுருக்கிற கேக் மாவை இதில் ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் ஊற்றினா போதும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. 1/2 டம்ளர் வாசமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா டம்ளர்லேயும் ஊற்றி நல்லா ஈவனாக வச்சாச்சு. இப்போ இட்லி கொப்பரையில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து இப்போ நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிடுவோம். தண்ணி ரொம்ப அதிகமாக கொதிக்கக்கூடாது. சிம்மில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு அதில் நம்ம வச்சுருக்க இந்த கேக்கு மாவை உள்ளே வச்சுக்கலாம். எனக்கு 3 டம்ளர் தான் வைக்க முடிஞ்சது. இப்போது
மூடி போட்டு இதை ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே வேக விடுவோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுடணும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், மாவு வந்து பாதி அளவு உப்பி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நறுக்குன நட்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்கும்போது வெந்து வரும்போது நல்லா அழகாக இருக்கும், கீழே விழாது. அதுக்காகத்தான். இப்போ திரும்பவும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை செக் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு சின்ன கம்பி மாதிரியோ வேறு ஏதாவது குச்சி மாதிரி இருந்துச்சுன்னா அதை உள்ளே விட்டு நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி உள்ளே வர விட்டு இப்படி எடுத்து பாருங்கள், மாவு அதில் ஒட்டி வராது. அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம், உடனே எடுக்க வேண்டாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, நான் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு கேக்கு. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம சைடில் வந்து ஓரத்தில் லைட்டாக கத்தியை விட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டு அதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் தட்டினோம்னா அப்படியே வந்துடும். பாருங்கள், லைட்டாக அப்படி தட்டி கொடுத்துட்டு நம்ம இப்படி எடுத்தோம்னா அழகாக வந்துடும். பார்த்திங்களா, கேக் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா கேக்கையும் வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையாக தயாராகிடுச்சு சூப்பரான கேக்கு. கோதுமை மாவில் செஞ்சதுனால வேறு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதேமாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.